வார்த்தையை நாங்கள் கேட்க கூடி வந்திருக்கிறோம் சுவாமி. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் வழியாக கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். சபையாரே, மீண்டுமாக ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு நமது காஞ்சிக்கல் திருச்சபையில், அதுவும் ஞாயிறு ஆராதனையில் செய்தி கொடுப்பதற்கு தேவன் அவருடைய கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். மற்றுமாக உங்கள் அனைவரையும் திரும்பமாக பார்ப்பது, இந்த ஆராதனையில் உங்கள் மத்தியில் செய்தி பகிர்ந்து கொள்வது எனக்கு கொடுத்திருக்க ஒரு நல்ல ஸ்லாக்கியம். அதனை நன்றியுள்ள இருதயத்தோடு அதை பயன்படுத்தி தேவனுடைய வார்த்தையை உண்மையும் உத்தமமாய் போதிக்கிறதுக்கு தேவன் தாமே எனக்கு அருள் செய்வாராக. இன்றைய நாளுக்கு என்று நாம் சிந்திக்க இருக்கிற தலைப்பு, தென்னிந்திய திருச்சபையின் அடிப்படையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு, ரெஸ்டோரிங் த இமேஜ் ஆஃப் காட் இன் டிஸ்டோர்டட் கம்யூனிட்டிஸ். பழுதடைந்த சமூகத்தில் தெய்வீக சாயலை மீட்டெடுப்பது. பழுதடைந்த சமூகத்தில் தெய்வீக சாயலை மீட்டெடுப்பது. இதன் அடிப்படையிலே இன்றைக்கு நாம் என்ன ஞாயிறாக கடைபிடிக்கிறோம் என்றால், தலித் மற்றும் ஆதிவாசி ஞாயிறாக நாம் இன்றைக்கு கடைபிடிக்கிறோம். தலித் இனத்து மக்களும் ஆதிவாசி மலையில் வாழ்கிற மக்களும் அவர்களுக்காக இந்த ஞாயிறு ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளது. அவர்களுடைய வாழ்விலே தேவன் எப்படியாக வந்தார், அவர்களுக்கும் தேவன் அவர்களுக்கும் தேவனாக இருக்கிறார் என்பதை மையமாக வைத்து இந்த ஒரு தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழுதடைந்த சமூகத்தில் தெய்வீக சாயலை மீட்டெடுப்பது. உங்கள் அனைவருக்கும் தெரிந்த பிரகாரம் 1956 ஆண்டு ஒரு நிகழ்வு, மிகப்பெரிய ஒரு நிகழ்வு இந்திய வரலாற்றிலேயே நடக்குது. 1956 1956 அதில் ஒரு நிகழ்வு நடக்கிறது. சரித்திரத்தில் ஒரு நிகழ்வு. என்ன நிகழ்வு என்றால் உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது தான். டாக்டர் B.R. அம்பேத்கரும் அவரோட சேர்ந்து எத்தனை பேருங்க, 3,65,000 பேர் தலித்துகள் என்ன பண்ணுறாங்க, புத்த மதத்தை தழுவுறாங்க. அவர்கள் ஏன் கிறிஸ்துவத்துக்கு வரவில்லை? ஏன் கிறிஸ்துவை அவர்கள் தெய்வமாக ஏற்றுக்கொள்ளவில்லை? அது ஒரு பக்கம் இருக்க, நம்முடைய தேச தந்தையான மகாத்மா காந்தி அவர்கள் தென்னாப்பிரிக்கா நாட்டில் அவர் இருக்கும்போது அங்கேயும் கிறிஸ்துவ ஆலயத்திற்கு சென்றார். கிறிஸ்துவ ஆலயத்துக்கு சென்று அங்கு இருக்கிற அந்த வேறுபாடுகளை கண்டு அவரும் என்ன பண்ணாருங்க, கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. கிறிஸ்துவ அவருக்கு பிடிக்கும், கிறிஸ்துவோடைய மலை பிரசங்கம் எல்லாம் அவருக்கு ரொம்ப பிடித்தது நம்முடைய தேச தந்தைக்கு. ஆனால் கிறிஸ்துவர்களை பிடிக்காது. அதே மாதிரி தான் B.R. அம்பேத்கரும் 3,65,000 தலித்து கூட சேர்ந்து கிறிஸ்துவத்துக்கு பார்த்தாரு. ஆனால் கிறிஸ்துவ மக்கள் அவங்களை ஏற்றுக்கொள்ள அப்போ அவங்களுக்கு தயாராக இல்லை. ஏன் இந்த சூழ்நிலை? அப்போவே நம்ம ஏற்றுக்கொண்டோம்னா யோசிச்சு பாருங்க, தேச தந்தையான மகாத்மா காந்தி என்னவா இருப்பாருங்க, ஒரு கிறிஸ்தவனா, ஒரு கிறிஸ்தவ அடையாளமாக இருந்திருப்பார். B.R. அம்பேத்கர் சட்ட மேதை என்று சொல்லப்படுகிற B.R. அம்பேத்கர், தலித்துகளின் தந்தை என்று போற்றப்படுகிற B.R. அம்பேத்கர், அவர் கிறிஸ்தவராக மாறிந்தா இந்திய நாடு எப்படி இருந்திருக்கும்னு சொல்லி ஒரு நிமிடம் யோசிச்சு பார்ப்போம். அந்த வாய்ப்பினை நாம் இழந்து விட்டோம். ஏன் இழந்தோம் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம சிந்திக்க இருக்கிறோம். அந்த இழந்ததை நம்ம எப்படி மீட்டெடுப்பது அப்படிங்கிறது குறித்து நம்ம இன்றைக்கி ஒவ்வொரு காரியமாக ஒரு 3 தலைப்பின் கீழே நம்ம பார்க்க இருக்கிறோம். முதலாவது, எவ்வாறு தெய்வீக சாயலை மீட்டெடுப்பது என்றால், கடவுளின் திருச்சித்தத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக. கடவுளின் திருச்சித்தத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக தெய்வீக சாயலை நாம் மீட்டெடுக்க முடியும். அதற்கு அடிப்படையாக கொண்டுள்ள வசனம் மீகா 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். போதுங்க. நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். அவர் சொல்லித்தர தேவையில்லை, நம்ம கிறிஸ்தவர்களுக்கும் சொல்லித்தர தேவையில்லை. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நன்மை எது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வாரம் காலங்காலமாக வருஷமாக நிறைய செய்திகள் கேட்குறோம். ஆனால் எந்த செய்தியை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம்? நமக்கு மனதுக்கு பிரியமாக இருக்கிற செய்திகளை ஏற்றுக்கொள்கிறோமா, அல்லது உண்மையாக பிரசங்கிக்கப்படுகிற அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிறோமா? கிறிஸ்தவ சபைகள் இன்றைக்கு ரொம்பவாக மாறி போய்விட்டது. நம்ம பொதுவாக ஒரு போதகர் கடிந்து கொள்ளுகிற ஒரு உபதேசத்தை கொடுக்கும் போதோ, அல்லது மனம் திரும்புகள் என்று சொன்னாலே, மனம் திரும்புகள் பரலோக ராஜ்யம் சமீபத்திற்குது என்று சொன்னாலே யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், உங்கள் வீட்டில் ஆசீர்வாதங்கள் இருக்கும், இரட்டிப்பான நன்மை உனக்கு தருவார் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் என்ன பண்ணிடுவாருங்க, ஏற்றுக்கொள்கிறார்கள். ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு வீட்டுக்கெல்லாம் உபசரித்து அவங்க நல்லா ராஜா மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் இதே உண்மையான சுவிசேஷம், மனம் திரும்புகள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்ற வசனத்தை பிரசங்கித்தா
அவங்கள வெளியே போகிறதும் அவங்களை வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சட்டத்தையும் நம்ம ஏற்றுவதற்கு கொஞ்சம் கூட தயங்க மாட்டோம். அதான் சொல்லி வசனம் தெளிவாக சொல்கிறது, மனுஷனை நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். இந்த நன்மையான காரியங்கள் ஏன் இந்த மீகா அப்படி எழுதுறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மீகா 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 6, 7 இதுக்கு முன்னாடி இருக்க அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனத்தோடைய தன்மைகளை அவர் வந்து சொல்லுகிறார். நான் வந்து அந்த தன்மைகள்லாம் வந்து ஒரு அதாவது சுருக்கமாக எழுதியிருக்கேன். என்னன்னா, இந்த இஸ்ரேல் மக்கள் பண்ணுகிற காரியங்கள் என்னன்னா, ஏமாற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள். அது வந்து மீகா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் அடிப்படையில் ஏமாற்றுகிற ஒரு மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இஸ்ரவேல் மக்கள். திருடர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். பெருமையுள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிறருடைய பொருள்களை இச்சித்து வாழுகிற ஒரு மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். இருமனம் உள்ளவர்கள், ஆற்றலையும் ஒரு காலு சேற்றலையும் ஒரு காலுங்கிற மாதிரி இருமனம் உள்ள ஒரு இஸ்ரவேல் ஜனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். அடுத்து ஒடுக்குகிறவர்கள், தாங்கள் தான் மெயின், நாங்கள் தான் வந்து உத்தமர்கள், நாங்கள் தான் நீதி உள்ளவர்கள் என்று சொல்லிட்டு மற்ற ஜனங்களை என்ன பண்ணுறாங்க, ஒடுக்குறவங்க. அது 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்புறம் தேவ தூஷணம் சொல்லுகிற மக்களாக இருக்கிறார்கள். 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். அடுத்தது அநீதி செய்கிற ஒரு இஸ்ரவேல் ஜனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்புறம் பொய் சொல்லுகிறவர்கள் 6, 12 மற்றும் கொலை செய்பவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி வாழ்றாங்க? இந்த நியாயப்பிரமாணத்தில் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ என்ன பண்றாங்க, அதெல்லாமே பண்றாங்க, துணிகரமாக பண்றாங்க. நியாயப்பிரமாணத்தில் கொலை செய்யாதிருப்பதாக, பிறருடைய செய்யாதிருப்பாயாக, இந்த 10 கற்பனைகள் என்னென்னா சொல்லுதோ அது மட்டும் இல்லை. உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மா அன்பு கூறுவாயாக, என்னையின்றி வேறே தேவர்கள் உனக்கு இன்றா இருக்க வேண்டாம். அந்த எல்லா நியாய பிரமாணத்தையும் என்ன பண்ணுறாங்க, துணிகரமாக மீறுகிறத நம்ம வந்து பார்க்குறோம். அதனால தான் சொல்கிறது, மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். இஸ்ரேல் மக்களுக்கு நன்மை என்றதென்று சொல்லி நியாயப்பிரமாணத்தில் கடவுள் தெளிவாக சொல்லியிருக்காரு. அதையும் துணிகரமாக மீறி செய்கிற மக்களாக வாழப்படுகிறார்கள். அதனால தான் சொல்றாரு. அடுத்தது பாருங்க, நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து. இரக்கத்தை என்ன பண்ணுவாங்களாங்க, சிநேகிக்கணும். இங்கிலீஷில் லவ் மர்சின்னு அர்த்தம். இரக்கத்தை சிநேகிக்கணும். மனுஷர்களை சிநேகிக்கிறதோட என்னத்தை சிநேகிக்குங்க, மர்சியை வந்து சிநேகிக்கணும். லவ் மர்சினா ஒரு பெண் கிடையாது. இங்கிலீஷில் வந்து என்ன பாருங்க, ஒரு வாக்கியம், லவ் மர்சி. இரக்கத்தை சிநேகிக்கணும். உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கடவுள் உன்னிடத்தில் கேட்கிறார். இதை தான் நம்மளையும் பார்த்து திரும்ப கேட்கிறார். நம்மளுக்கு என்னென்ன காரியங்கள் முக்கியமாக காணப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், உலக பிரகாரமான வாழ்க்கையில், அல்லது நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில், சபை வாழ்க்கையில் எது நம்மளுக்கு முக்கியமாக காணப்படுகிறது? நமது பெயர் வந்து பெயர் பெற்று நல்ல சிறந்து விளங்கணும் என்று சொல்லி நம்ம ஆசைப்படுறோமா? இந்த பண்டிகை சமீபத்தில் நம்மளுடைய ஸ்டேட்டஸை நம்ம வந்து வெளியே காமிக்கிறதுக்காக ஆடை ஆபரணங்களை வாழ்ந்து நம்ம இது காமிக்கிறோமா? எதுக்கு நம்ம முக்கியத்துவம் தருகிறோம்? இதெல்லாமே நம்ம முக்கியத்துவம். நம்ம வந்து நிறைய காரியங்கள் சடங்காச்சாரியமாக பண்ணிக்கொண்ட காரியமாக மாறிக்கொண்டு வந்துடுது. இது நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையிலேயே நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறதும் சரி, நம்ம அன்றாடம் எல்லா வாரமும் பாவ அறிக்கை பண்ணுறோம் இல்லைங்களா, அது எல்லாமே ஏதோ வரோம், நம்ம உட்காடுறோம், இது வந்து ஆய சொல்கிறாரு, நம்ம திரும்ப சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, அதெல்லாம் உண்மையும் உத்துமாய் நம்ம வந்து மனப்பூர்வமாய் செய்கிறோமா என்பதை நம்ம யோசித்து பார்க்க நம்ம அழைக்கப்படுகிறோம். தேவன் நம்மகிட்ட பெருசாலாம் எதுவுமே கேட்கல, ரொம்ப சின்னதாக 3 காரியங்கள் தான் கேட்குறாரு. என்னென்ன கேட்குறாருன்னா, நீதி, இரக்கம், தாழ்மை. இந்த இரக்கத்தை என்ன பண்ணுமா, சிநேகிக்கணும் அப்படின்னு சொல்லுகிறார். இரக்கத்தை சிநேகிக்கும் போது தான் நம்ம உண்மையுள்ள கிறிஸ்தவர்களாக வாழ முடியும். இது எதுவுமே உங்களுக்கு புதுசு கிடையாது. நான் சொல்லுகிறேன், எதுவுமே உங்களுக்கு புதுசு கிடையாது. நீங்கள் என்கிட்டேருந்து இந்த செய்தியை நீங்கள் நிறையா கேட்டிருக்கீங்க. அது மேலே மற்றவங்களும் உங்களுக்கு இந்த செய்தியை போதிச்சிருக்காங்க. ஆனால் திரும்ப திரும்ப ஏன் நம்மளுக்கு இது வருகிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் இல்லை. நமக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் இல்லை. யோவான் 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. யோவான் 12 யோவான் 12 42 43 யாராவது வாசிங்க. இந்த இஸ்ரவேல் மக்கள் வந்து எப்படிப்பட்டவங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ கண்ணால் கண்டுட்டாங்க, மெஸ்ஸியாவை அவங்க வாழ்க்கையில் பார்த்துட்டாங்க.
யார் அவர்களை ரட்சிக்க போகிறாரோ அவர்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. அவர் செய்கிற அற்புதங்களையும் வந்து பார்த்துட்டாங்க. இங்கே 37வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர் இத்தனை அற்புதங்களையும் அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தோம், அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. யோவான் 12:37 நம்ம வாசிக்கிறோம். கண்ணால் கண்டுமே அவங்களை விசுவாசிக்கலை. ஏன் என்றால் சில பேர் என்ன விசுவாசித்தாங்க, இயேசு கிறிஸ்துவே உண்மையான தேவன் என்று அறிக்கை செய்தார்கள் சொல்லி அறிக்கை செய்யாம விசுவாசித்தார்கள். ஏன் அப்படி பண்ணாங்கன்னா, அவர் தேவனால் வரும் மகிமையிலும் மனுஷனால் வரும் மகிமை அதிகமாய் விரும்பினார்கள். நம்மளுடைய மனசு ஏன் அப்படி இருக்குதுன்னா, நம்ம எப்படி இருக்கோங்க, மாம்ச சிந்தை உள்ளவர்களாக இருக்கிறோம். நம்ம மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கும்போது இப்படிப்பட்டதான காரியங்கள் நமக்குள்ளாக நிறைவேறாது. அதனால தான் நான் முன்னாடி சொன்னேன், கலாத்தியர் 5 நம்ம படிக்கும்போது நம்முடைய மாம்சத்துக்குரியவர்களை என்ன பண்ணுங்க, சிலுவையில் அறிய வேண்டும். மாம்சத்துக்குரிய இச்சைகளை நாம் சிலுவையில் அறியும் போது நம் தேவனால் வருகிற மகிமையை தான் என்ன பண்ணுவாங்க, முன்னாக வைத்திருப்போம். நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் உண்மையான ஒரு கிறிஸ்தவனாக நீ வாழ்கிறேன் என்று நீங்கள் ஒரு எவால்யூஷன் இது பண்ண வேண்டும் என்றால் உங்களுக்கு எந்த ஒரு அங்கீகரிப்புமே கிடைக்காது. நீங்கள் செய்கிற காரியங்கள், எந்த கடவுளுக்காக செய்கிற காரியங்களுக்கு நீங்கள் எந்த அங்கீகரிப்பும் இந்த உலகத்தில் கிடைக்காது. மாறாக உங்களுக்கு எங்கே கிடைக்குங்க, பரலோகத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதாக பார்க்குறோம். இப்படி நம்ம இந்த மீகால நம்ம சொல்லியிருக்கிற பிரகாரம் நம்ம தேவனுக்கு பிரியமல்லாத காரியங்களை நம்ம செய்திருக்கிறோம். நீதி இல்லாமல், இரக்கம் இல்லாமல், தாழ்மை இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால தான் நம்ம கிட்ட வந்த அந்த மக்களை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நமக்குள்ளேயே நிறைய பாகுபாடுகள். இயேசு கிறிஸ்து நிறைய இடத்துல சொல்லிக்கிறாரு, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன், இரக்கத்தையே விரும்புகிறேன் எனக்கு பொருள் நீங்கள் அறிஞ்சிட்டீங்கன்னா அதுதான் உண்மையான ஒரு ஆராதனையாக காணப்படுகிறது. நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஆராதனை என்றால் டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு அந்த மாதிரி பண்ணுறது உண்மையான ஆராதனை கிடையாது. ஆராதனை என்றால் நம்மை நாமளே என்ன பண்ணுங்க, அர்ப்பணிக்க வேண்டும். முற்றிலுமாக நம்மை நாம அர்ப்பணிக்க வேண்டும். நம்ம சுயத்துக்கு செத்து அவர் நமக்குள்ளாக வாழ வேண்டும். நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார் என்கிற அறிக்கை நம்ம எப்போ செய்கிறோமோ அதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படி வாழும் போதுதான் தேவன் நமக்குள்ளாக பெரிய காரியங்களை செய்வதற்கு இரக்கமாக இருக்கிறார். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தினால் அனைவரும் ஒருமினப்பட்டிருக்கிறது மூலமாக தெய்வீக சாயலை மீட்டெடுக்கலாம். விசுவாசத்தினால் அனைவரும் ஒருமினப்பட்டிருக்க வேண்டும். அது எங்கன்னா, நம்ம கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 18 29 இருக்க வசனம் இருக்கிற அத்தியாயத்தில் ஒரு விசுவாசம் தான் ஒரு முக்கியம் அப்படின்னு சொல்லி காணப்படுகிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ இதில் ஒரு நியாயப்பிரமாணமும் வருது, விசுவாசமும் வருகிறது. இந்த 18 முதல் 29 வரைக்கும் இருக்கிற வசனத்தை 2 காரியங்கள் வருகிறது, விசுவாசம், நியாயப்பிரமாணம். எது முக்கியங்க? விசுவாசம் முக்கியங்களா, நியாயப்பிரமாணம் முக்கியங்களா? அப்போ நியாயப்பிரமாணம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? அதன் நோக்கம் என்ன? சரி, இப்போ நம்ம காலேஜில் அல்லது ஸ்கூலில் நமக்கு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறதுக்கு யார் இருக்காங்க? வாத்தியார்கள் இருக்கிறார்கள். வாத்தியார்கள் கிட்ட போய் நம்ம ஸ்கூலில் படித்து அவங்க எக்ஸாம் வச்சு திருத்தி நம்ம பாஸ் ஆகிறோம். அப்படியும் பாஸ் ஆகலாம். நம்ம அவங்ககிட்ட போகாமல் வீட்லேயே உட்காந்து, இப்போல்லாம் ஹோம் ஸ்கூலிங் வந்துருச்சு, வீட்லேயே படிச்சுட்டு கவர்மெண்ட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டா எக்ஸாம் மட்டும் எழுதிடலாம். 2 விதமாக நம்ம எழுதலாம். அப்படி எழுதும் போது எது முக்கியங்க? எக்ஸாம் முக்கியமா, வாத்தியார் முக்கியங்களா? எக்ஸாம் தான் முக்கியம். எக்ஸாம் பாஸ் பண்ணாதான். அதே மாதிரி தான் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுறது என்னன்னா, கடவுளுக்கு நேராக வழிகடத்தி கொண்டு போவது எதுங்க? நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் நம்ம சீராக வாழ்வதற்கு, நீதி உள்ளவனாக வாழ்வதற்கு எது வழிவகுக்குது? நியாயப்பிரமாணம் வழிவகுக்குது. எக்ஸாம் என்னதுங்க? விசுவாசம். இந்த விசுவாசத்தின் பரீட்சை, அந்த பரீட்சையை நம்ம ஜெயிக்கும் போது தான் நம்ம ஜீவ கீடத்தை நம்ம பெற்றவர்களாக இருக்கிறோம் என்பதை சொல்லி பார்க்குறோம். அடுத்தது அந்த 21வது வசனத்தை கடைசியில் தான் சொல்லுகிறது, நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் உண்டாயிருக்குமே அப்படி இராதபடியினால். நீதி எப்படி கிடைக்காதுங்க? நியாயப்பிரமாணத்தில் மட்டும் நீதி கிடைக்காது, நம்ம விசுவாசமும் வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நம்ம அறிக்கை பண்ணும்போது அந்த விசுவாசம் நமக்கு வருகிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா நியாயப்பிரமாணத்தின் கீழே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அது எல்லாமே தப்பை சுட்டி காட்டும். நியாயப்பிரமாணம் இச்சையாதிருப்பாயாக, பொய் சொல்லாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக என்பதெல்லாம் ஒரு தப்புகளை சுட்டி காக்கும். தப்புகளை சுட்டும் போது நம்ம நம்ம மனதளவில் நம்ம என்ன ஆயிருப்போம், ரொம்ப குன்றி போயிருப்போம். அந்த குன்றி போய் இருக்கும்போது அதிலிருந்து மீட் எடுப்பதற்கு யார் வருகிறார்? இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் வந்தார். அதுக்காக அந்த நம்ம இந்த பாவத்திலிருந்து மீட்டெடுத்து அவர் மேல் விசுவாசம் வைக்கும் போது அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்ம வெளியே வருகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம்.
அது நம்ம உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சுங்களா? ஆபிரகாமுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சுங்களா? யோபுக்கு கொடுக்கப்பட்டுச்சுங்களா? யோபுக்கு வந்து நியாயப்பிரமாணம் கொடுத்துச்சுங்களா? ஆனால் யோபுக்கு வந்து கடவுள் என்ன சொல்றாருங்க? படிங்க, யோபு 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். யோபுக்கு நியாயப்பிரமாணம் கிடையாது. யோபு வாழ்ந்த காலத்தில் நியாயப்பிரமாணம் கிடையாது. வேத வல்லுநர்களின் அடிப்படையில் யோபுவின் புஸ்தகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது எழுதப்பட்ட ஒரு பழைய ஏற்பாடினுடைய புஸ்தகம். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் தோன்றுவதற்கு முன்பதாகவே இந்த ஒரு அத்தியாயம் எழுதப்பட்டது. அப்போ இருக்கும்போது யோபுக்கு நியாயப்பிரமாணம் கிடையாது. ஆனால் அவன் எப்படி இருக்கானா, அந்த மனுஷன் உத்தமனாக இருக்கிறான், சன்மார்க்கமாக இருக்கிறான், தேவனுக்கு பயந்தவனுமா இருக்கிறான். தேவனுடைய செய்கைகளை கண்ணார கண்ட இஸ்ரவேல் மக்கள் தேவனுக்கு பயந்தார்களா? தேவனை முறுமுறுத்தார்கள். அவர் எவ்வளவு நன்மைகள் செய்தாலும் முறுமுறுக்கிற ஜனமாகவே இஸ்ரவேல் ஜனம் திகழ்ந்து கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் தேவனை பார்த்ததில்லை. ஆனால் அவர்கிட்ட நீதியா இருக்கணும்னு சொல்லிட்டு யாருக்கு தோணுது? நியாயப்பிரமாணம் பெறாத ஒரு யோபுக்கு தோணுகிறது. தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறமா இருக்கிறான். இது தப்பு, அது தப்புன்னு சொல்லி அவனுக்கு தெரியாது. ஆனால் தவறான காரியங்கள் எதுன்னு சொல்லி அவன் யோசித்து வச்சிருந்தானோ அது எல்லாத்துக்கும் என்ன பண்றான்? அவன் விலகி இருக்கிறத வந்து பார்க்கணும். அதே மாதிரி தான் ஆபிரகாமும். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3ஆம் வசனம். இப்படி வந்து அவருக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்றாரு. ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை எப்படி விசுவாசிக்கிறாருங்க? அவர் வந்து விசுவாசிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அவர் தேவன் மேலே வச்சிருக்கிற ஒரு நம்பிக்கை. உணர்த்த எடுத்து வெளியே போ அப்படின்னு சொல்லும் போது எப்படி எதிர்காலம் இருக்கும்னு தெரியாது. நியாயப்பிரமாணம் எல்லாம் எதுனே அவனுக்கு தெரியாது. கடவுளே யாருன்னே தெரியாது. அப்படி இருக்க காலகட்டத்தில் ஒரே ஒரு நம்பிக்கை என்னன்னா, வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்றுவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தின் காரணமாக அவர் வந்து வெளியே போறதை வந்து பார்க்குறோம். அதனால தான் நம்ம கலாத்தியர்ல கூட பார்க்கும்போது கலாத்தியர்ல கடைசி வசனம் வந்து பாருங்க, இந்த 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம். அப்படின்னா என்ன அர்த்தங்க? நமக்கு என்ன வேணும்? விசுவாசம் அடிப்படையாக வேண்டும் என்பது இந்த வசனம் தெளிவாக உணர்த்துகிறது. ஏன்னா ஆபிரகாமுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லை. அப்ப கொடுக்கப்படாமல் எப்படி அவன் தேவனை வந்து விசுவாசித்தானோ அந்த பிரகாரமாக நாம் வந்து தேவனை விசுவாசிக்க வேண்டும் என்பதனால அது அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். எப்படி ஒன்றாய் இருக்கிறோம்? அந்த விசுவாசத்தின் அடிப்படையில். இப்ப நம்ம நோக்கி நிறைய மக்கள் வரும்போது அவங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சமுதாயத்தில் நிறைய விதமான மக்கள் இருக்கிறார்கள். நம்ம வந்து உங்களுக்கே எல்லாம் தெரியும், ஏழை எளிய மக்கள், கஷ்டப்படுகிற மக்கள், துன்புறுத்தப்படுகிற மக்கள், ஊனமுற்ற மக்கள், டிசேபிள் பர்சன்ஸ் எல்லாம் நிறைய இருக்காங்க. அவங்களை நம்ம ஏற்றுக்கொள்கிறோமா? அவங்களை நம்ம பார்க்குற பார்வை எப்படி இருக்கிறது? ஏதோ நம்ம இலக்காரமாக பார்க்குறோமா இல்லை அன்பாக பார்க்கிறோமா? அவங்களை பார்க்குற பார்வையிலேயே நாம் தெரிஞ்சிடணும் நீங்கள் வந்து ஒரு கிறிஸ்துவன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாத்துக்கும் தெரிந்த கதை என்ன, ஒரு சம்பவம் இருக்குது. என்னென்னா, அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒருத்தர் வந்து ஒரு ஊனமற்ற ஒரு வாலிபன் வந்து பழம் விட்டு கொண்டு இருந்தான். அந்த கூட்ட நெரிசலில் என்ன ஆச்சுங்க, ஒருத்தர் வந்து தள்ளிட்டு எல்லாமே அடிச்சு போகின்ற போது இருக்கிற அந்த பழம் என்ன ஆச்சு, கீழே விழுந்துருச்சு. அவன் பழம் கிடக்குது, நிறைய பேர் பார்க்குறாங்க, ஆனால் யாரும் உதவி செய்யலை. ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் வந்து என்ன பண்ணுறாருங்க, எல்லாத்தையும் உதவி செய்கிறாரு. அந்த உதவி செய்த நபரை பார்த்து அந்த மனிதன் கேட்குற கேள்வி, நீங்கள் இயேசுநாதரா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நம்ம எப்படி பண்ணணும்னா, இந்த வசனங்களை நம்ம கை கொள்வது மூலியமாக ஒரு மனப்பட்டிருக்க வேண்டும் கிறிஸ்துவுக்குள்ளாக. அப்படி நம்ம பார்க்கும்போது அவன் கேட்குற கேள்வி நிமித்தமாக அவனுக்கு தெரிஞ்சிடும் நம்மளால கிறிஸ்துவன்னு சொல்லிட்டு. அப்போ அவன் கிறிஸ்துவத்தை என்ன பண்ணுவான்? ஏற்றுக்கொள்வான். நீ என்னதான் போய் போதிச்சாலும் சரி, நீ இயேசுவனை நேசிக்கிறார், இயேசுவனை குணப்படுத்துவார், இயேசுவனை வந்து சீக்கிரமாக சூழ்நிலையிலிருந்து மாற்றுவார், அது பண்ணுவார், இது பண்ணுவார்னு சொன்னா எதுவுமே கேட்க மாட்டான். உங்க வாழ்க்கை அப்படி இல்லாத போது, நம்ம வாழ்க்கை அப்படி இல்லாத போது
அதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளாத மனிதர்கள் நிறைய பேர் இருக்க. நீ முதல்ல மாறியா, நான் அப்போதுக்கு நான் மாறிக்கிறேன், நீயே வந்து கிறிஸ்துவை பிரதிபலிக்கவில்லை, அப்போ எப்படி வந்து நான் கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொள்வது? அதுக்கு 2 காரியங்கள் என்னன்னா, நம்ம முதலாவது நீதியை நேசிக்கவில்லை, இரக்கத்தை நேசிக்கவில்லை, மனத்தாழ்மையை நம்ம நடக்கவில்லை பார்த்தோம். அடுத்து 2வது வருஷம் பார்த்தீங்கன்னா, அந்த விசுவாசம் நியாயப்பிரமாணம் வந்து கடவுளுக்கு நேராக வழிநடத்துகிறது. இந்த நியாயப்பிரமாணத்தை நம்ம கடைபிடித்து கொண்டு இல்லாமல் தேவன் மேலே ஒரு விசுவாசம் வைக்க வேண்டும். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு விசுவாச ஓட்டம், அதை நீங்கள் நம்பிதான் ஆகணும். ஏன்னா இப்போ நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஜெபம் பண்ணி ஏசப்பா எனக்கு வந்து இந்த வீடு கொடுங்க, எனக்கு வந்து சுகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான சாட்சியை நான் உங்களுக்கு சொல்கிறேனே. அண்மை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த உட்காந்து எந்திக்கிறதுல சில பிரச்சனை ஆயிடுச்சு. சில நேரத்தில் எந்திக்க முடியாமல் போயிடுச்சு சில இடங்களில். ஏன் அப்படி ஆச்சு நான் யோசித்தேன். நான் நல்லா தானே இருந்தேன், எல்லா இடத்துலையும் வந்து உட்காந்து எந்திரிப்பேனே, ஏன் வந்து எனக்கு இந்த பலவீனம் ஆச்சு அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். அப்போ யோசிக்கும் போது நான் எல்லா எக்ஸசைஸும் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒருவேளை என்னுடைய வயதாகிட்டே கொண்டு போகிறதுனால அந்த மசில்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப இதாகிடுச்சா அப்படின்னு சொல்லி பலவிதமான கேள்விகள், வருத்தங்கள், ஏக்கங்கள்லாம் இருந்துச்சு. அப்போ இருக்கும்போது என்னுடைய விசுவாசம் வந்து ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு. நான் வந்து ஜெபம் பண்ணிகிட்டே தான் இருக்கேன், ஆனால் நான் வந்து செயல்படுத்தலை. நான் வந்து எந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணல. அந்த மாதிரி காரியங்கள் வந்து நான் செய்யும் போது அதில் நான் தோற்று போயிடுறேன். இப்போ ஆபிரகாமுக்கு சொன்ன அதே வாக்குத்தத்தம் தான், உன்னை வந்து பலுகி பெருகி பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்லியிருக்காரு. அது அப்படியே சொல்லிட்டு ஆபிரகாம் கேட்டுட்டு அப்படியே உட்காந்துதானே அப்படி ஆயிருக்குங்களா? அதுக்கு வந்து ஒரு முயற்சி பண்ணான்ல, வெளியே வந்தான். அந்த ஊர் விட்டு சொந்தக்காரன் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் கால் மிதிக்கும் தேசமெல்லாம் ஒன்று தரும்போது அவன் கானான் தேசத்தை ஆல்ரெடி வந்து பார்த்துட்டான். ஆபிரகாம் வந்து கானான் தேசத்தை ஆல்ரெடி உள்ள பிரவேசிச்சிட்டாரு. ஆனால் அந்த தேசத்தை அவரால் என்ன பண்ண முடியலைங்க, சுதந்திரித்துக் கொள்ள முடியல. உன்னுடைய சந்ததி தான் வந்து என்ன பண்ணும், சுதந்திரித்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லி தேவன் அவருக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இப்படி இருக்கும்போது ஒரு முயற்சி இருக்க வேண்டும். விசுவாசம் நடைமுறையில் இருக்க வேண்டும். விசுவாசம் நடைமுறையில் இல்லைன்னா நம்ம வந்து பார்க்குற மக்கள் வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். என்னுடைய காரியத்தில் வரும்போது நான் அதுக்கான முயற்சிகள் பண்ணேன். என்னென்ன எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி கொண்டு இருந்தேன். இப்போ அண்மை காலமாக சில இடங்களில் நானே எந்திக்கிறதுக்கு தேவன் என்ன பண்ணாருங்க, பலத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இனிமேலும் கொடுப்பார். முற்றிலுமாக என்ன பண்ணுவாருங்க, சுகப்படுத்துவார் என்கிற நிச்சயம் எனக்கு இருக்கு. உங்களுக்கு இருக்கோ இல்லையோ எனக்கு இருக்கு. பார்க்குற உங்களுக்கு இருக்கோ இல்லையோ எனக்கு இருக்கு. சில சமயங்களில் தவறி போகலாம், சில நேரத்தில் எனக்கு எந்திக்காம முடியாமல் போகலாம். ஆனால் அதை கண்டு தேவன் என்ன சொல்கிறாரு, சோர்ந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கிற மாதிரி இடைவிடாமல் நம்ம விசுவாசத்தை நடைமுறையில் காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவன் நம்ம கிட்ட விரும்புகிறார். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் ஊழியத்தை பின்பற்றுவது. கிறிஸ்துவின் ஊழியத்தை பின்பற்றுவது அது லூக்கா 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஓகே, இது ஏசாயாவுடைய தீர்க்கதரிசி புஸ்தகத்திலிருந்து எழுதப்பட்ட ஒரு வசனம். ஏசாயா 61:1 வசனம் 2ஆம் வசனத்தை தான் வந்து இயேசு கிறிஸ்துவனை இங்கே படிக்கிறார். இந்த வசனத்தில் நான் காஞ்சிக்கல் திருச்சபை, நம்ம திருச்சபை நான் மிகவும் பாராட்டுவேன். இந்த வசனத்தில் ஒரு காரியத்தை நம்ம செய்கிறோம். நம்ம முதியவங்களுக்கு என்ன பண்ணுறோங்க, புதன்கிழமை வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கறத நம்ம வந்து பார்க்குறோம். அதே மாதிரி இன்னும் நிறைய ஊழியங்கள் தேவன் நம்மகிட்ட சபையாக ஒரு தனிப்பட்ட நபர்களாக எதிர்பார்க்கிறார். தரித்திரர் நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி. இப்போது இருக்கிற காலகட்டத்தில் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியுங்களா? வெளியே வந்து நிறைய ஏழை எளிய மக்கள் பஸ் ஸ்டாண்டில் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. அவங்ககிட்ட போய் இயேசுவை நேசிக்கிறான்னா ஏற்றுக்கொள்வார்களா மாட்டார்களா? இது உங்கள் மத்தியில் வைக்கிற கேள்வி, அதுக்கு பதில் வரணும். ஏற்றுக்கொள்வார்களா மாட்டார்களா? இல்லை, நீங்கள் ப்ராக்டிக்கலாக சொல்லுங்கள். இப்போ நம்ம சர்ச்சை முடிச்சுட்டு இந்த செய்தியை கேட்டு நான் போய் தரித்திரருக்கு சுவிசேஷம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆர்வமாக போய் பஸ் ஸ்டாண்ட்லேயோ வெளியே இருக்கிற ஒரு ஏழை எளிய மக்களுக்கோ அன்றாட சாப்பாடு கஷ்டப்பட மக்களுக்கு பார்த்து இயேசு உன்னை நேசிக்கிறாருன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்வார்களா மாட்டார்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நான் நேற்றைய தினம் வந்து என்னுடைய இறையியல் கல்லூரி நண்பன் கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவன் வந்து NMS மிஷன் ஃபீல்டில் திருப்பத்தூரில் இருக்கிற அந்த ஜவாது மலையில் நம்மளுடைய ஆயர் வந்து முன்னாடி அங்கே பணியாற்றினார். இறை பணிக்கு போவதுக்கு முன்பதாக அவர் அங்கே இருந்தார். ஜவாது மலையில் அவன் ஜவாது மலையிலிருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி அவன் ஒரு கிராமத்தில் அவன் வேலை செய்கிறான்.
அவனுக்கு என்னுடைய ஒரு வயசு கம்மி. அவன் இருக்கும்போது அவன் தனியாக தான் அந்த இடத்துல வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறான். டைசஸ் சார்பாக போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவன் சொல்கிறான், நேற்று அவன் சொல்லிட்டு இருக்கான், அவன் ஹிஸ்ட்ரியெல்லாம் படித்து பார்த்தானான். அந்த சபைக்கு யாருமே வரமாட்டாங்களாம். அவ்வளோ பெரிய சபை, ஒரு 50 பேர் உட்கார மாதிரி சபை, நல்லா கட்டி வச்சுருக்காங்க, லைட்டு ஃபேன் எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த உள்ளே வந்து உட்கார்றதுக்கு ஒரு விசுவாசி கிடையாது, யாருமே வரமாட்டாங்க. இவன் தான் போய் எல்லாத்தையும் போய் கூட்டிகிட்டு வந்து சண்டே ஆனால் 9 மணிக்கு போய் அங்கி கூட போட முடியாது, ஏன்னா அவங்களுக்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் கிடையாது. அவன் சாதாரணமாக ஒயிட் ஷர்ட் போட்டுட்டு போய் கூப்பிட்டு வந்துட்டு அவனை வந்து என்ன சொல்லுவான்னா சாருன்னு தான் கூப்பிடுவாங்களாம். அந்த ஊர் மக்கள் வந்து எல்லாருமே சார் தான் கூப்பிடுவாங்களாம். ஏன் சாருன்னு கூப்பிடுவாங்க எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கேள்வி. அப்போ நான் கேட்கும் போது அவன் சொல்கிறான், இந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா முன்னாடி இருக்கிற அந்த மிஷினரிகள் இந்திய மிஷினரிகள் தான். அப்புறம் மற்ற மிஷினரிகள் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த 1950ஆம் வருஷத்துல என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்த இடத்துக்கு போகிறாங்க. அப்போது அவங்கக்கிட்ட கார் கிடையாது, பஸ்ஸு கிடையாது, ரோடு கிடையாது, நல்ல எலக்ட்ரிசிட்டி கிடையாது, லைட்டு கிடையாது, ஃபேன் கிடையாது. இதெல்லாம் இது இல்லாத மத்தியில் அவங்க அந்த இடத்துக்கு போய் ஊழியம் பண்ணுறாங்க. ஊழியம் பண்ணி எப்படி ஊழியம் பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கிற அந்த மற்ற மக்களுக்கு அவங்க வந்து முதலாவது எஜுகேஷன் தராங்க, கல்வியை வந்து கொடுக்குறாங்க. கல்வி கொடுத்து 1 முதல் 5ஆம் வகுப்பு வரைக்கும் அவங்க வந்து இந்த மிஷினரிமார்களே வந்து அவங்களுக்கு சொல்லித்தராங்க. என்னென்ன பாடங்கள் இருக்கோ, அறிவியல், சமூக அறிவியல், கணிதம் மற்றும் எல்லா பாடங்களையும் அவங்க சொல்லி கொடுத்து 1 முதல் 5 வரைக்கும் அவங்க தயார்படுத்தி கொண்டு, யாரெல்லாம் நல்லா படிக்கிறாங்களோ அவங்க நல்லா தயார்படுத்திட்டு கீழே வெள்ளூருக்கு கூட்டிகிட்டு வந்து வெள்ளூரில் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து சேர்த்தி அவங்களுக்கு வந்து எக்ஸாம் எழுதி 5ஆவது என்ன பண்ணிடுறாங்க, பாஸ் பண்ண வச்சிடுறாங்க. 5ஆவது பாஸ் பண்ணதுக்கப்புறம் என்னென்னா அடுத்த கட்ட போயிட்டு அவங்க நல்ல சமூகத்தில் உயர்ந்த நிலைமைக்கு போகிற வரைக்கும் அவங்கள ஃபாலோ அப் பண்ணிகிட்டே இருக்காங்க, பின்தொடர்ந்து பண்ணிகிட்டே கொண்டே இருக்கிறார்கள். அவன் சொல்கிறான், அவங்களாம் இப்படி பண்ணும்போது நம்மளாம் எப்படி பண்ணணும்ல அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்டிருக்கான். நம்மக்கிட்ட இப்போ பைக் இருக்குது, கார் இருக்குது, ஸ்கூட்டி இருக்குது, லைட் இருக்குது, ஃபேன் இருக்குது, எங்கேயா சீக்கிரம் போனோன்னா ஸ்கூட்டி எடுத்து டக்குன்னு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ண ஊழியத்தை அதன் பின்னாக வந்த ஊழியக்காரர்களை என்ன பண்ண, அது பின்தொடராமல் போயிட்டாங்க. பின்தொடராமல் போனதன் காரணத்தினால இப்போ என்ன ஆச்சுங்க, மக்கள் விசுவாசிக கூட்டம் இல்லாத இருக்கு. இதுதான் சாருன்னு கூப்பிட்றதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ ஒருத்தர் வந்து கிறிஸ்தவத்திலேருந்து வராங்கன்னா அவங்க நமக்கு என்ன பண்ணுவாங்க, போதிப்பாங்க. அவங்க வந்து எங்களை நம்மளுக்கு போதித்து நம்ம நல்வழிப்படுத்துவாங்க என்பது தான் அவங்களுடைய மனசில் இருக்குது. அதனால தான் எல்லாருமே அவர் வந்து சாருன்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஐயான்னு கூப்பிட்றதுக்கு பதிலாக சார் ஏன் கூப்பிட்றாங்கன்னா அவங்க வந்து போதித்து நல்வழிப்படுத்துவாங்க கிறிஸ்தவத்திலேருந்து வரவங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படிப்பட்ட ஒரு சாட்சி நம்ம மக்கள் மத்தியில் இருக்க மக்கள் தருவாங்களா? கிறிஸ்தவர்கள் வந்து நம்மளுக்கு போதிப்பாங்க, அவங்க நம்ம நல்வழிப்படுத்துவாங்க, அவங்க நம்ம சமூகத்தில் நல்ல இடத்துக்கு போகிறதுக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி யாராச்சும் வந்து சொல்லுவாங்களா? நம்ம யோசிச்சு பார்ப்போம். அடுத்தது வந்து பாருங்க, இருதயம் நறுகுண்டவங்களை குணமாக்கும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுகுண்டரை விடுதலையாக்கும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மக்கள் வருகிறார்கள், மனதால் பாதிக்கப்பட்ட மக்கள், அவர்களுக்கு இருக்கிற அந்த பிரச்சனைகள், சோர்வுகள், இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து சரி பண்ண யாரும் கேட்கல. அவங்க சொல்லும் போது அது காது கொடுத்து என்ன பண்ணுங்க, கேட்க வேண்டும். நீங்கள் வந்து அவங்களுக்கு அறிவுரை சொல்றீங்களோ இல்லையோ, அவங்க சொல்லுகிற பிரச்சனைகள், அவங்க சொல்லுகள் எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்டா போதும், அந்த கேட்கறதுக்குள்ளே அவங்க என்ன பண்ணிடுவாங்க, சுகமாயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும். நான் எல்லாமே எனக்கு தெரியும், இங்கே இந்த டாக்டருக்கு போங்க, அந்த டாக்டருக்கு போங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஆல்ரெடி எல்லாம் போயிட்டு வந்திருப்பாங்க. போயிட்டு வந்து அது வந்து ஃபெயில் ஆனதுக்கப்புறம் தான் இங்கே வந்து சொல்கிறாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதே. அப்படி சொல்லும் போது நீங்கள் வந்து அது காது கொடுத்து கேட்கிற மக்களாக இருக்கும்போது அது அவங்களுக்கு ஒரு உபயோகமாக இருக்கும். அந்த மன வலிமையில், அந்த மன உருக்கத்திலிருந்து வெளியே வருவதற்கு அது வழியாக இருக்கும். இப்படிப்பட்ட ஊழியத்தை தனி நபர்களாகவோ அல்லது ஒரு சபையாகவோ செய்வதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஊழியத்தை தான் 1800ஆம் ஆண்டில் ரெவரண்ட் தாமஸ் ஜோன்ஸ் என்பவர் வந்து செய்கிறார். அவர் வேல்ஸ் நாடு இருக்கு இல்லைங்களா, இங்கிலாந்து பக்கத்தில் இருக்கிற, இங்கிலாந்து நாட்டுக்கு பக்கத்தில் வேல்ஸ் நாடுன்னு ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டில் ஒரு மனிதர் இருக்கிறார். அந்த மனிதருக்கு கல்யாணம் ஆகி அவரும் அவர் மனைவியும், அந்த மனிதருடைய பேர் வந்து ரெவரண்ட் தாமஸ் ஜோன்ஸ். அவர் வந்து இயேசு கிறிஸ்துவை வந்து சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து இப்படி வந்து இந்த மாதிரி இருக்கிற மக்களுக்கு, நொறுகுண்ட மக்களுக்கு நான் வந்து கிறிஸ்துவோட சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லிட்டு ஒரு தீர்மானம் பண்ணுகிறார். தீர்மானம் பண்ணி வருகிற நாடு எதுனா இந்திய நாட்டுக்கு வருகிறார். இந்திய நாட்டுக்கு வந்துட்டு முதலாவது நான் யாரை பற்றி சொன்னாங்க, முன்னுரையில் ஒருத்தரை பற்றி சொன்னேன்ல, ஒரு கூட்ட ஜனங்கள் பற்றி. யாருங்க அது? தலித் மக்களை பற்றி நான் சொன்னேன் இல்லைங்களா. இப்போ ஆதிவாசி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம இப்போ வரப்போகிறோம். ஆதிவாசி ட்ரைபல் பீப்புள், அந்த இடத்துக்கு நம்ம வரப்போகிறோம். இப்போ என்னன்னா அந்த ரெவரண்ட் தாமஸ் ஜோன்ஸ் வந்து
அந்த எப்படியாச்சும் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் சொல்லிட்டு இந்திய நாட்டை தேர்வு செய்து வடகிழக்கு மாநிலமான மேகாலயா மாநிலத்துக்கு என்ன பண்ணுகிறார், வருகிறார். இந்த மேகாலயா மாநிலத்தில் வந்து இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஹண்டர்ஸ், அதாவது மனிதர்களுடைய மூளையை வந்து எடுத்து அதை வீட்டில் தொங்க விட்டா எத்தனை மண்டை ஓடு இருக்கோ அவங்க வந்து சமுதாயத்தில் உயர்ந்த இடத்துல வைக்கப்படுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு கலாச்சாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஆதிவாசி மக்கள் தான் இந்த மேகாலயாவில் இருக்கிற ஒரு மக்கள் கூட்டம். எத்தனை மண்டை ஓடு வந்து வீட்டில் தொங்குதோ அத்தனை மண்டை ஓடு கவுண்ட் பண்ணி இவங்க இவ்வளோ மண்டை ஓடு வச்சுருக்காங்க, 10 மண்டை ஓடு வச்சுருக்காங்கன்னா இவங்க தான் வந்து இந்த சமுதாயத்தில் அந்த இடத்துல இப்போ காஞ்சிக்கு இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி ஒரு பச்சை குத்திடுவாங்க. அந்த மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மக்கள் கிட்ட இவர் வந்து போய் சுவிசேஷத்தை சொல்கிறார். சொல்லும் போது ஒரு ஃபேமிலி வந்து என்ன பண்ணுதுன்னா ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒரு குடும்பம் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் இந்த குடும்பம் வந்து என்ன பண்ணுது, மற்றவர்களுக்கும் நான் சுவிசேஷம் சொல்ல வேண்டும் சொல்லிட்டு அந்த மேகாலயாவில் வசிக்கிற அந்த ஒரு குடும்பம் வந்து என்ன பண்ணுது, மற்றவர்களுக்கும் சுவிசேஷத்தை சொல்லுது. சொல்லும் போது இது வந்து அந்த ஊர் தலைவன் வந்து என்ன பண்ணுகிறான், தெரிந்து கொள்கிறான். தெரிஞ்சுட்டு என்ன பண்றான், இவங்களால தான் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த யார் வந்து மனம் மாற்றம் பெற்றாங்களோ அந்த குடும்பத்தை அழைத்து கொண்டு வந்து அந்த குடும்பத்துல ஒரு ஆண், ஒரு அப்பா அம்மா, அப்ப 2 பசங்க, 2 பேர்த்தையும் கூப்பிட்டு வந்து ஊருக்கு முன்னாடி நிற்க வச்சு, இப்போ நீ வந்து உங்கள் விசுவாசத்தை வந்து நீங்கள் திரும்ப பெறவில்லை என்றால் உங்கள் எல்லாத்தையும் நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லும் போது அதுக்காக உயிரையும் விடுறதுக்கு தயாராக இருந்த மனிதர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார், நான் விசுவாசத்தை வந்து நான் திரும்ப பெற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்ப தலைவன் சொல்லும் போது அவன் கண் எதிரே வந்து என்ன பண்ணாங்கன்னா 2 குழந்தைகளையும் என்ன பண்ணாங்க, வெட்டி போட்டாங்க. அப்போ சொல்லுகிறாரு, இயேசுவின் பின்னே போக தெரிந்தேன், பின்னோக்கே நான் என்கிற பாட்டை அப்போ பாடுகிறாரு. அப்படி பண்ணும்போது என்னையும் விசுவாசம் ஒன்றும் அறிக்கை இது விட்டு விடாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப என்ன பண்ணுறாரு, அவரோட மனைவியை கொண்டுறாங்க. அப்போது சொல்கிறாரு, தோ நன் ஃபாலோ மீ ஐ வில் ஃபாலோ, அதாவது மற்றவங்க யாரும் என்னை பின்பற்ற வரவில்லை என்றாலும் நான் இயேசுவை பின்பற்றுவேன் என்கிற பாடலை பாடிட்டு, அப்போ இன்னும் ஒன்றுமே நீ விடலையா, அப்போ நீ வந்து என்ன பண்ணு, உன் உயிரை மாய்த்துக்கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணாரு, அந்த குடும்ப தலைவனுடைய உயிரையும் எடுக்கிறாரு. எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, நீங்கள் இந்த சரணத்தை பாடிட்டு அவர் உயிரை விட்டுறாரு. அந்த உயிரை விட்டதுக்கு அப்புறம் அந்த ஊர் தலைவனுக்கு ஏன் வந்து இவ்வளோ ஒரு வைராக்கியமா இருக்கிறான், ஏன் வந்து இந்த கிறிஸ்துவ இவ்வளோ பெரியவரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் வந்து கிறிஸ்துவை தேட ஆரம்பிக்கிறாரு. தேட ஆரம்பிச்சோடனே அந்த ஊர் தலைவன் வந்து ஒரு கிறிஸ்தவனாக மாறுகிறான். அந்த ஊர் தலைவன் மானதின் காரணமாக அந்த மேகாலயாவில் இருக்கிற அந்த காசி இன மக்கள், அங்கே மேகாலயாவில் 2 விதமான மக்கள் இருப்பாங்க, காசி காரோ அப்படின்னு சொல்லி 2 இனத்தார் மக்கள் இருப்பாங்க. அந்த காசி இன மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக பாதி பேர் என்ன பண்ணிட்டாங்க, கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டார்கள். இப்பொழுது அங்கிருந்து வந்தவங்க தான் இப்போ வந்து நிறைய பேர் வந்து இறையியல் கல்லூரியில் பேராசிரியராக மற்றும் மற்ற இடங்களுக்கு போய் ஊழியம் செய்கிற மக்களாக திகழ்ந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். ஏன், அவங்களுக்கு இயேசு குறித்ததான ஒரு தாகம், இயேசுனுடைய ஊழியத்தை எப்படியாச்சும் பின்பற்ற வேண்டும். லூக்கா 4:18 சொல்லியிருக்கிற பிரகாரம் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும், மற்ற இதயம் நொறுங்குண்ட குணமாக்கவும், சிறைப்பட்டவருக்கு அந்த மாதிரி இந்த குழுருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், அந்த வசனத்தை நிறைவேற்றுவதற்கு யார் பண்றா, அந்த சுவிசேஷத்தை பெற்ற அந்த மக்கள் இப்படி ஒரு முயற்சி எடுக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். நாம காலங்காலமாக எல்லா செய்திகளையும் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். நம்ம இந்த மாதிரி முயற்சிகளை நம்ம எடுக்கிறோமா? இயேசுவுக்கு நம்ம வந்து உயிரை கொடுக்கறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோமா? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்ம வந்து ஒரு லக்ஸுரி BMW காரில் போகிறது கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மாடு வண்டியில் போகிற ஒரு வாழ்க்கை தான். கல் மேடுகள் நிறைந்திருக்கும். அந்த வாழ்க்கையில் நிலைத்திருப்பதற்கு நம்ம 2வது இதில் பார்த்த மாதிரி விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். அந்த விசுவாசத்தினால இந்த ஒருமனப்பட்டு இருக்கும் போது தான் நம்ம கிறிஸ்துவை தொடர்ந்து பின்தொடர முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், நம்ம நீதியை நேசிக்க வேண்டும், இரக்கத்தை நேசிக்க வேண்டும், அடுத்து மட்டும் இல்லைங்க மனத்தாழ்மையாய் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த 3ஐயும் தேவன் நம்மளுக்கு கடைப்பிடிக்க உதவி செய்வார். மறந்துடாதீங்க, தெய்வீக சாயலை நம்ம எப்படி மீட்டெடுப்பதுங்க? முதலாவது கடவுளின் திருச்சித்தத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக. எப்படி நிறைவேற்ற முடியும்? நீதியை நேசிக்க வேண்டும், இரக்கத்தை நேசிக்க வேண்டும், மனத்தாழ்மையாய் இருத்தல் வேண்டும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா விசுவாசத்தினால் அனைவரும் ஒருமனப்பட்டிருப்பது. 3வது கிறிஸ்துவின் ஊழியத்தை பின்பற்றுவது. உங்ககிட்ட வந்து கிறிஸ்துவ வாழ்க்கை நல்லா இருக்கும், நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும் போது நல்லா இருப்பீங்கன்னு சொன்னால் அவங்க உங்களுக்கு பொய் சொல்கிறாங்க. நான் வந்து ஏதோ நான் கஷ்டப்படுறதுனால அப்படி சொல்லலை. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது என்னன்னா ஒரு கஷ்டப்படுகிற ஒரு வாழ்க்கை தான். இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறாரு, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள்,
நான் உலகத்தை ஜெயித்தேன். ஏதோ நான் கஷ்டப்படுறதுனால என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கிறிஸ்துவ வாழ்க்கையை வந்து ஒரு கஷ்டமான வாழ்க்கையை நான் சொல்லலை. இது இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தில் அவருடைய வேதாகமத்தில் சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தையை தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனாலும் திடன் கொடுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்ற நிச்சயத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த மாதிரி நிச்சயத்தில் இருக்கும்போது பல்வேறுபட்ட மக்கள், இந்த மாதிரி கஷ்டப்படுகிற மக்களை நாம் அரவணைத்து சேர்த்து கொண்டு அவர்களையும் கிறிஸ்துவுக்குள்ளாக வரும்போது நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி பாவிகளான நம்ம ஏற்றுக்கொண்டாரோ, இப்போ அடுத்த வருகிற மக்களையும் நம்ம என்ன பண்ணுங்க, ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போது நம்ம மற்ற மக்கள் உள்ள வந்தாலும் இந்த சபையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சபையை பார்த்து மற்ற சபைகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த 3,65,000 பேரோடு சேர்ந்து வந்த அம்பேத்கர் எப்படி கிறிஸ்துவத்தை விட்டு விலகி போனாரோ அப்படி ஆயிடக்கூடாது. இப்போ இருக்க காலகட்டத்தில் அப்படி ஆகாம மாறாக தலைகீழாக நடக்கணும். 5,50,000 பேர் என்ன பண்ணுங்க, கிறிஸ்துவுக்குள்ளாக வர வேண்டும். நம்ம சபையில் வந்தால் நம்ம ஏற்றுக்கொள்ள ஒரு தேவ மனிதர்களாக நம்ம இருக்க வேண்டும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஒரு நிமிடம் நம் வாழ்க்கையை நாம் அர்ப்பணித்து பார்ப்போம். நாம் செய்த அர்ப்பணிப்பு, தேவனுக்கென்று நாம் செய்த அர்ப்பணிப்பு என்ன என்று நம்ம யோசித்து பார்ப்போம். நம் சலங்காச்சாரமாக காலகாலமாக ஏதோ நம்ம பெயருக்கு சுவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? நான் வாழ்ந்தால் மட்டும் போதும், நான் நல்லா இருந்தால் மட்டும் போதும், இல்லை சுயநலமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? மற்ற மக்கள், துன்பப்படுகிற மக்கள், துயரப்படுகிற மக்கள், பலவீனத்தில் இருக்கிற மக்கள், அவங்கள நம்ம யோசித்து பார்த்துருக்கோமா? அவங்களை நம்ம அரவணைத்து கொண்டு இருக்கோமா? அவங்களை நேசிக்கிறோமா? நம்முடைய பார்வை எப்படி அவங்ககிட்ட இருக்கிறது? நம்ம நேசிக்கின்ற பார்வையாக இருக்கிறதா? நீதி செய்கிற பார்வையாக இருக்கிறதா? மனத்தாழ்மையுள்ள பார்வையாக இருக்கிறதா என்பதை யோசித்து பார்ப்போம். நம்ம விசுவாசம் சொல்லி நம்ம விசுவாசத்தையே நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அந்த விசுவாசத்தை நம்ம எப்போ நம்ம நடைமுறைப்படுத்த போகிறோம்? அந்த விசுவாசத்தை நடைமுறைப்படுத்தும் போது தான் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அந்த நடைமுறைப்படுத்துவதற்கு தேவன்கிட்ட நம்ம பலத்தை கேட்போம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் என்று பிரகாரமாய் நம் தேவனிடத்தில் நாம் விசுவாசத்தை கேட்போம். அது மட்டுமல்ல, அந்த விசுவாசத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான பலத்தை நாம் கேட்போம். அது மட்டுமல்லாமல் கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுபவர்களாக, பின்பற்றுபவர்களாக நாம் இருக்க வேண்டும். நிறைய விதமான ஊழியங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த பழுதறிந்த சமுதாயத்தில் நிறைய மக்கள் பழுதறிந்து கிடைக்கிறார்கள். உள்ளத்தினாலேயோ உடல் பலவீனத்தினாலேயோ அவர்கள் பலவீனப்பட்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த மக்களை யார் போய் சந்திக்க போகிறார்? நம்ம இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். இந்த தீர்மானத்தை நிலைத்திருப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். நான் இப்போது பாடலை பாடுகிறேன். அந்த பாடலை பாடும்போது உண்மையாய் தீர்மானம் பண்ணுவர்கள் மாத்திரம் எழுந்து நிற்க நான் கேட்கிறேன். உண்மையாய் தீர்மானம் பண்ணுவ மட்டும், யாரையும் பார்க்க வேண்டாம், யாரும் கண்ணை திறந்து பார்க்க வேண்டாம். உங்கள் உள்ளத்தில் தேவன் பேசியிருப்பானால் இந்த மாதிரி ஊழியத்தை பண்ணுவதற்கு நிறைய சில ஆட்கள் தான் இருக்கிறாங்க. எல்லாரும் இந்த ஊழியத்தை பண்ண முடியாது. தேவனுடைய மறுரூபம் பெற்று நம்ம மறுபிறப்பு அடைந்து நம்முடைய சுயத்தை நம் சிலுவையில் அறியும் போது தான் இந்த மாதிரி ஊழியத்தை பண்ண முடியும். இந்த மாதிரி ஊழியத்தை பண்ணும்போது நமக்கு கனம் கிடைக்காது, நமக்கு பெயர் கிடைக்காது, புகழ் கிடைக்காது. ஆனால் நம்ம விதைக்கின்ற விதை ஒரு நாள் 30, 60, 100 பலன் கொடுக்கும். அந்த நிச்சயம் நமக்குள்ளாக இருக்கும். எப்போ நம்ம விசுவாசத்தை நம்ம நடைமுறைப்படுத்தும் போது. நான் வாழ்ந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி சுயநலமாக வாழ்வதற்கு தேவன் அழைக்கல. அப்படி இருந்திருந்தா தேவன் நம்மளுடைய ஒரே பேரான குமார் நம்ம உலகத்துக்கு தந்திருக்க மாட்டார். நம்மளுக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவர் நமது பாவங்களுக்காக மரித்தார். அவற்றை விசுவாசித்து நாம் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோம். எத்தனையோ பேத்துக்கு கிடைக்காத சாக்கி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அவருடைய கூடாரத்தில் நம்ம சந்தோஷமாக பாடவும் அவருடைய வசனத்தை கேட்கவும் நமக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. ஆனால் அதை நம்ம எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம்? நம்ம சுயநலத்துக்காக பயன்படுத்துகிறோமா? அல்லது மற்றவர்கள் நம்மை பார்த்து அவர்களும் கிறிஸ்துவுக்குள்ளாக வர வேண்டும் என்கிற முயற்சிகளை நம்ம எடுக்கிறோமா? இந்த ஒடுக்க மக்கள், சிறுபான்மையினர் மற்றும் தலித்துகள், ஆதிவாசி மக்கள், யாரெல்லாம் நம்ம பார்க்குறோமோ, எளிய ஜனங்கள், அன்றாட உணவுக்கு கஷ்டப்படுகிற மக்கள், உடுக்க உடை இல்லாமல் இருக்கிற மக்கள், இருப்பிடம் இல்லாமல் இருக்கிற மக்கள், அவங்களுக்கு நம்ம போதிக்கிறோமா? அவங்க தேவையானதை நம்ம போதிக்கிறோமா? கிறிஸ்துவை போதிக்கிறது இரண்டாவதாக இருந்தாலும் முதலாவது அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது எஜுகேஷன். அதை நம்ம தருகிறோமா? அதன் மூலியமாக நம்ம கிறிஸ்துவை போதிக்கலாம். எடுத்தோடனே நம்ம கிறிஸ்துவை போதிக்க தேவையில்லை. அவங்களோட தேவைகளை சந்திக்கிற ஒரு மனிதர்களாக இருக்கிறோமா என்பதை நம்ம யோசித்து பார்ப்போம். இந்த பாடலை பாடும்போது நாம் ஜப நிலையிலே இந்த தீர்மானத்தை எடுப்போம். யாரையும் பார்க்க வேண்டாம்.
இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் உலகமின் பின்னே சிலுவையின் முன்னே உலகமின் பின்னே சிலுவையின் முன்னே உலகமின் பின்னே சிலுவையின் முன்னே பின்னோக்கி நான் பின்னோக்கி நான். உலகத்தை நாம் பின்னாக வைப்போம். உலகத்திலும் கவலைகளும் மாம்சத்துக்குரியவைகள். ஆனால் நம்ம ஆவியினுடையவைகள். இந்த ஆவியினுடையவைகள், இந்த உலக கவலைகளுக்கெல்லாம் நம்ம சோர்ந்து போக வேண்டாம். நமக்குள்ள இருக்க போராட்டம் மேலோகத்தில் இருக்கிறது. சாத்தானும் அவருடைய துரைத்தனங்களும் போராட்டங்கள் உண்டு. அதை நம்ம ஜெயிப்பதற்கு தேவனுடைய ஆவி, அவருடைய விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். உலகமின் பின்னே சிலுவையின் முன்னே உலகமின் பின்னே சிலுவையின் முன்னே உலகமின் பின்னே சிலுவையின் முன்னே பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். பின்னோக்கி நான் பின்னோக்கி நான். தேவன் நமக்கு உதவி செய்வார். எனக்கு நிச்சயத்தோடு நாம் இந்த இடத்தை நாம் போவோம். இந்த வசனத்தை கேட்கிறவரா மாத்திரமல்ல, அதன்படி செய்வதற்கு தேவன் அருள் செய்வாராக. நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அனைத்து மக்களையும் உம்மிடத்திலிருந்து உண்டாக்கிய சர்வ வல்லமையுடைய படைப்பாளரை, வேதனைக்கும் அநீதிக்கும் களங்கமடைந்த சமுதாயங்களில் தெய்வீக சாயலை மீட்டெழும் உமது கருணையை எங்களுக்கு செலுத்துமாறு பணிவுடன் விண்ணப்பிக்கிறோம். புறக்கணிக்கப்பட்டவர்களையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் மதிப்பும் மரியாதையும் உடையவர்களாய் காணும் அறிவை எங்களுக்கு அருளும். உமது மகிமையும் அன்பும் எல்லாரிலும் வெளிப்படும்படி இன்னைக்கு மனப்பாங்கிலும் சுகப்படுத்தும். செயல்களிலும் ஈடுபடத்தக்க வலிமையும் எங்களுக்கு அருளும். கேட்ட சத்தியத்தின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்தலும். இவை அனைத்தும் மறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.